விஷு புண்ணிய காலம். இன்று விஷு புண்ணிய காலம், சித்திரை திருநாள். விஷு புண்ணிய காலம் என்பது ஒரு வருடத்தின் முதல் நாளாகிய சித்திரை மாதம் முதல் நாள் ஆகும். இது தமிழ் ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. இந்த நாளில் பலரும் சிறப்பு வழிபாடுகள் செய்து, புதிய ஆடைகள் அணிந்து, இனிப்பு உணவுகளை உண்டு கொண்டாடி மகிழ்கிறார்கள். விஷு புண்ணிய காலத்தின் போது இல்லத்தில் கனி வர்க்கங்கள், காய்கறிகள், பணக்குவியல்கள், நகைகள் போன்றவற்றை அலங்கரித்து வைப்பார்கள். விஷு புண்ணிய காலம் என்பது ஒரு நல்ல தொடக்கத்தை குறிக்கும் ஒரு திருநாளாகும். விஷு புண்ணிய காலத்தின் முக்கியத்துவம். புதிய தொடக்கம். இது ஒரு புதிய ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. எனவே புதிய நம்பிக்கைகள் மற்றும் தீர்மானங்களுடன் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாகும். வழிபாடு. விஷு அன்று திருமாலையும் பிரம்மதேவரையும் சிறப்பு வழிபாடுகள் மூலம் வழிபட்டு மகிழலாம். அவ்வாறே வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. சமூக நல்லிணக்கம். இந்த நன்னாளில் அனைவரும் ஒன்று கூடி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். பக்தி. இது பக்தியின் ஒரு வெளிப்பாடாகும். பலர் இந்த நாளில் விரதமிருந்து பூஜைகள் செய்து வழிபடுகிறார்கள். விஷுக்கனி. விஷு அன்று கனி வர்க்கங்கள், காய்கறிகள், பணம், நகை போன்றவற்றை அலங்கரித்து வைப்பது வழக்கம். விஷு புண்ணிய காலத்தை எப்படி கொண்டாடுவது என்றால், இல்லத்தில் அல்லது ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபாடு செய்யலாம். புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். உணவு. இனிப்பு உணவுகள், பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை உட்கொண்டு கொண்டாடலாம். விஷுக்கனி. கனி வர்க்கங்கள், காய்கறிகள், பணம், நகை போன்றவற்றை அலங்கரித்து வைப்பது. சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் சந்திப்பு. உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் விஷுவை கொண்டாடி மகிழ்வது. வழிபாட்டு தலங்களுக்கு செல்லுதல். இந்த நன்னாளில் வழிபாட்டு திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவது மிகுந்த மன மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை தந்தருளும். விஷு புண்ணிய கால வழிபாட்டு தகவல்கள் இனிதே நிறைவடைந்தன.